அப்படி நமக்கான வெற்றி வரப்போகிறது என்பதற்கான ஒரு நல்ல சகுனம் தான் இன்னைக்கு உயர் நீதிமன்றத்தில் திருப்பரங்குன்றம் மலையில தீபத்தூர்ல தீபம் ஏற்ற வேண்டும் என்கிற தீர்ப்பு மேல்முறையீட்டிலும் இந்துக்களுக்கு ஆதரவாக கிடைத்திருக்கிறது. இது முருகனுக்கும் முருக பக்தர்களுக்கும் கிடைத்த வெற்றி. எப்போதும் இதிகாச புராண காலத்திலிருந்து போருல தோல்வியே அடையாத முருகன், எதிரிகளுக்கு தோல்வியை பரிசளித்து வந்த முருக பெருமான் திருப்பரங்குன்றத்தில் மாத்திரம் திமுகவுக்கு வெற்றியை கொடுத்துருவானா என்ன? அதனால தீபத்தூர் விவகாரத்திலையும் முருகன் தோல்வியை தான் பரிசு கொடுத்திருக்கான். அதுலயும் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இன்னும் இதுவிடவும் கேவலமா அரசாங்கத்தை திட்ட முடியாது, டீசென்டா திட்டிருக்காங்க. சிறுபிள்ளைத்தனமானது அப்படின்னு திட்டிருக்காங்க. இப்படி செய்தது ரொம்ப தப்பு அப்படின்னு கொட்டிருக்காங்க, திட்டிருக்காங்க, தலையில கொட்டிருக்காங்க. அங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும், அது ஒரு கற்பனையான பொய் பூதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோஸ்ட்ன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. இப்படி ஒரு கொட்டு வாங்கி கேவலப்படுற ஒரு அரசாங்கத்தை நம்ம இதுவரைக்கும் தமிழ்நாட்டை பார்த்ததில்லை. திமுக காரன் எப்பெல்லாம் கோர்ட்டுக்கு போறானோ அப்ப எல்லாம் கோர்ட்டு தலையில நங்குன்னு கொட்டுது. நீட் விவகாரத்துல கோர்ட்டுக்கு போனாங்க, தோத்து போயிட்டாங்க. இடபிள்யூஎஸ் பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவை அமல்படுத்த மாட்டோம்னு கோர்ட்டுக்கு போனாங்க, தோத்து போயிட்டாங்க. எஸ்ஐஆர் தேர்தல் கமிஷன் விஷயத்துல கோர்ட்டுக்கு போனாங்க, தோத்து போயிட்டாங்க. தேர்தலில் மின்னணு வாக்கு எந்திரத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு கோர்ட்டுக்கு போனாங்க, தோத்து போயிட்டாங்க. பஞ்சமி விவகாரத்தில் கோர்ட்டுக்கு போனாங்க, தோத்துட்டாங்க. இப்ப ஸ்டே வாங்கிட்டு ஓடுது. அதே மாதிரி திருப்பரங்குன்றம் தீபத்தூர் விஷயத்திலே கோர்ட்டுக்கு போறாங்க, தோத்து போறாங்க. கவர்னருக்கு என்ன அதிகாரம் இருக்கு, எவ்வளவு நாளுக்குள்ள அவர் கையெழுத்து போடணும்னு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனாங்க, கொட்டு வாங்கிட்டு வந்தாங்க. இப்படி ஒரு அரசாங்கம் மக்களது வரி பணத்துல உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர்களுக்கெல்லாம் லட்சக்கணக்கா கோடிக்கணக்கா மக்கள் பணத்துல சம்பளம் கொடுத்து ஒவ்வொரு அப்பியரன்ஸுக்கும் இவ்வளவு ஃபீஸ் இத்தனை லட்சம்னு கொடுத்து அந்த கேஸையும் தோத்து அவங்களுக்கும் கெட்ட பேரு, தமிழ்நாட்டுக்கும் கெட்ட பேரு. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஆட்சி இருக்கேன்னு நமக்கு கெட்ட பேரு. இந்த ஆட்சிக்கெல்லாம் ஒரு நிறைவுரையாக ஒரு பொங்கல் வைக்கிறது தான் இன்னைக்கு நம்ம திராவிட மாடலுக்கு பொங்கல் வைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தமிழர் திருநாள். இவ்வளவு நாளா நம்ம சூரிய பகவான் தெற்கு நோக்கியே போயிட்டு இருந்தார், தட்சிணாயனம்னு பேரு. அதனாலதான் அவர் தெற்க தள்ளி போறதுனாலதான் நமக்கு குளிருது. இப்போ ஏன் இந்த கார்த்திகை மார்கழியில குளிருதுன்னா சூரியன் நம்மளை விட்டு தள்ளி போறாரு. அப்படி நின்று ஒரு இடத்துல நின்று அப்படி ரிவர்ஸ் திரும்பி மறுபடி நம்ம நோக்கி வர்றதுதான் பொங்கல். இது உத்தராயணம் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இனி போக போக வெயில் அதிகமாகும். தைப்பொங்கலுக்கு அப்புறம் வெயில் கூடும். ஏன்னா சூரியன் நம்மளை நோக்கி வந்துட்டே இருக்காரு. இது வரைக்கும் நம்மளை விட்டு விலகி போனாரு, நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்காரு. அது சூரியன் நம்மளை விட்டு விலகி போச்சு, பொங்கல்ல இருந்து நம்ம நோக்கி வருது. இந்த உதய சூரியனுக்கு இவ்வளவு நாளா நம்ம நோக்கி வந்துச்சு, இனிமே நம்மளை விட்டு விலக போகுது. அரசியல் சூரியன் நம்மளை விட்டு விலக போகுது. இந்த பூகோள சூரியன் நம்மளை நோக்கி வரப்போகுது. அதனால இனிமே இந்த பொங்கல்ல சூரியனுக்கு நாம நன்றி சொல்றது, கோல பொங்கல் வைக்கிறது, மறுநாள் மாட்டுக்கு பொங்கல் வைக்கிறது,